வணக்கம். அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர், வியூவர், ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் டிசம்பர் 10ஆம் தேதி 150 பேருக்கு ஆட்டோவில் அன்னதானம் கொடுத்தோம். இந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ வரும், பாருங்க. நிறைய பேர் கேட்கலாம், என்ன ஆட்டோ இந்த வாட்டி நிறைய போகுது, நீங்கள் வரமாட்டேன்றீங்க போக மாட்டேன்றீங்கன்னு. வரத்துக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன் நான். அதே போல் ஆட்டோவில் கொடுக்குறது மட்டும் சாதாரண கிடையாது. அன்றைக்கி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 9,500 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் செலவு பண்ணால் தான் அந்த ஆட்டோவிலையும் கொடுக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு எங்களுக்கு செலவு இருக்கோ அது தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணி நாங்கள் அன்னதானம் ஒரு நாள் கூட தவறாமல் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எங்களுடைய வியூவர்ஸ், ஸ்பான்சர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், பேர் சொல்கிறது பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அதில் நிறைய பேர் பேர் சொல்ல வேணாம், அண்ணாமலையாருக்கு தெரியும், பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு பெரும்பாலும் ஒரு 70% கமெண்ட் போட்டிருக்கீங்க. ஒரு 30% பேர் சொல்லிவிடுங்க, என்ன பண்ணுறது, பேர் சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கமெண்ட் போட்டிருக்கீங்க. சில பேர் ஃபோன் பண்ணி பேர்லாம் சொல்கிறது ஓகே, ஆனால் சின்ன சின்ன அன்னதானம் கொடுக்குறவங்க பேரை முடியாது, உங்கள் பேர் சொல்ல முடியாது, இவ்வளோ அமௌண்ட்டில் இருந்தால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு அவங்கக்கிட்ட உங்களால் சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க. இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ளே இந்த பெயர் சொல்லி அன்னதானம் கொடுக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்றத நல்லா தீர யோசித்து இந்த டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல முடிவு எடுப்பேன். அப்படியே பேர் சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஜனவரி 1க்கு மேலே அந்த முடிவு பரிசீலிக்கப்படும். ஸோ அப்படி தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். இன்னும் நாங்கள் முடிவு பண்ணலை. இதில் என்னென்ன இடைஞ்சல்கள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம முழு அன்னதானம் கொடுக்குறாங்கன்னா அது பிரச்சனையில் நம்ம தாராளமாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் முழு அன்னதானத்திலே 2 பேராக பிரித்து கொடுக்குறாங்கன்னா அது கூட பிரச்சனை இல்லை, நம்ம தாராளமாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த முழு அன்னதானத்தில் ஒருத்தர் 2,000 ரூபாய் கொடுப்பாரு, ஒருத்தர் 7,000 ரூபாய் கொடுப்பாரு, ஒருத்தர் 5,000 ரூபாய் கொடுப்பாரு, ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுப்பாரு, ஒருத்தர் 500 ரூபாய் கொடுப்பாரு. இது எல்லாமே ஒன்றா ரொட்டேட் பண்ணி நம்ம அந்த முழு அன்னதானம் பண்ணுறோம்னா அன்னைக்கு இத்தனை பேரை நம்ம எப்படி சொல்ல முடியும்? பேரே படிச்சுட்டு இருந்தால் நம்ம எப்படி அன்னதானம் கரெக்டாக கொடுக்க முடியும்? இதில் நம்ம ஒரு 7,000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அவருடைய பேர் ஒரு 4 இடத்துல சொல்கிறோன்னா, 5,000 ரூபாய் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவருடைய பேரும் 4 இடத்துல சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ 2,000 ரூபாய் கொடுக்குறாரு, அவருடைய பேர் ஒரு 2 இடத்துல சொன்னோன்னா அப்போ அவர் யோசிப்பார், 4 இடத்துல ஒருத்தவங்க பேர் மட்டும் சொல்கிறீங்க, என் பேர் 2 இடத்துல தான் சொல்லிக்கிறீங்க. அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அவரும் என்ன சொல்லுவார், அவங்க பேர் மட்டும் 4 இடத்துல சொல்லிக்கிறீங்க, என் பேர் 2 இடத்துல தான் சொல்லிக்கிறீங்க. நாங்களும் காசு தானே கொடுக்குறோம், 4 இடத்துல எங்கள் பேர் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு, கடைசி வீடியோ வரைக்கும் எதிர்பார்த்தோம், ஆனால் நீங்கள் சொல்லலை, அது ஒரு ஏமாற்றமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்லாம் வரும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் யோசிச்சுட்டு தான் டிசம்பர் 30 வரைக்கும் டைம் கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட உங்களுக்கு தெரியாமல் முடிவு எடுக்க மாட்டேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் முடிவு எடுப்பேன். பார்க்கலாம் கடவுள் நமக்கு எப்படி இது பண்ணுறாருன்றத பார்ப்போம். எப்பயும் போல் ஒரு சின்ன கதை, இந்த கதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அன்னதானம் 150 பேர் கொடுத்துருப்போம். அந்த அன்னதானம் கொடுத்த வீடியோவை பாருங்கள். ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் ஒருத்தன், குருவே, விதிக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம்? விதியை மதியால வெல்ல முடியுமா, இல்லை மதிதான் விதியை ஜெயிக்குமா? எனக்கு விளக்குங்க அப்படின்னு குரு கிட்ட ஒரு சிஷ்யை கேட்குறான். குரு என்ன சொல்றாரு, சரி நான் சொல்றத நீ ஏன் கேட்காம செய், உனக்கு அதுக்கு நான் விடை சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே சரி குருவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். குரு என்ன சொல்றாரு, ஒரு காலை தூக்கிட்டு நில்லு அப்படின்னு சொல்றாரு. குரு சொன்ன வார்த்தைக்கு சிஷ்யன் என்ன பண்றான், ஒரு காலை மேலே தூக்கிட்டு, வலது காலை மேலே தூக்கிட்டு அப்படியே நிற்கிறான். அப்புறம் நின்றுட்டு குரு கிட்ட மறுபடியும் கேட்குறான், குருவே நான் உங்ககிட்ட விதிக்கும் மதிக்கும் வித்தியாசம் கேட்டால் நீங்கள் ஒரு காலை தூக்கிட்டு நிற்க சொல்றீங்களே, என்ன குருவே, எனக்கு உடனே பதில் சொல்லுங்க அப்படின்னு குரு கிட்ட மறுபடியும் சிஷ்யன் கேட்குறான். என்ன சொல்றாரு, இன்னொரு காலையும் தூக்கி நில்லு அப்படின்னு சொல்றாரு. என்னது இன்னொரு காலை தூக்கி நிற்கிறதா, எப்படி குருவே முடியும்? ஒரு காலை நான் தூக்கி நின்றுட்டேன், இன்னொரு காலை தூக்கி நின்னா நான் விழுந்துருவேனே, ஏன் இப்படி சொல்றீங்க
என்னால நிக்க முடியாது குருவே அப்படின்னு சொல்றானா. அதுக்கு அந்த குரு என்ன சொல்றானா, நான் சொன்ன உடனே நீ ஒரு காலை தூக்கி நில்லுன்னு தான் சொன்ன, ஆனா எந்த காலை தூக்கி நிக்கணும்னு சொல்ல, நீ உன்னுடைய மதியால உன்னுடைய வலது காலை தூக்கிட்டு நின்ன. ஓகேவா? இப்ப நானே தான் சொல்றேன் உன்னுடைய இன்னொரு காலை தூக்கி நில்லு அப்படின்னு. ஆனா உன்னால அந்த இன்னொரு காலை தூக்கி நிக்க முடியல. நீ யோசிச்சு உன்னுடைய வலது காலை உடனே தூக்கி நின்ன பத்தியா, அதுதான் உன்னுடைய மதி. இப்ப இன்னொரு காலை உன்னால ஒரே நேரத்துல தூக்க முடியல பத்தியா, அதுதான் விதி. சோ உன்னால ஒரு விஷயத்த மதியால யோசிச்சு பண்ண முடியும், அதை செஞ்சுட்டுனா அதை தீர்மானிக்கிறது விதிதான். சொல்றது தெளிவா புரிஞ்சுக்கப்பா. உன்னால ஒரு விஷயத்த உன்னுடைய அறிவால உன்னுடைய மதியால நீ செய்திட முடியும், ஆனா அந்த விஷயம் முடிவுக்கு வர்றது எதனாலனா விதியால மட்டும்தான். சோ அதனால ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில மதியும் முக்கியம், விதியும் முக்கியம். ஆனா விதிய உன்னால எந்த மதியாலையும் வெல்ல முடியாது. இப்போ உன்னால எப்படி 2 காலை தூக்கி நிக்க முடியுதா? முடியல. சோ அதுதான் விதி தான் பெஸ்ட். மதி உன்னுடைய செயலை தூண்டும், விதி உன்னுடைய செயலை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிஷ்யனுக்கு இந்த ஒரு கதையில புரிய வச்சாரா அந்த குரு. ஓகே நண்பர்களே, உண்மைதான். நம்ம எந்த ஒரு வேலையுமே நம்மளுடைய அறிவால நம்மளுடைய சிந்தனையால நம்ம தொடங்கிடுவோம். ஆனா அந்த வேலை எப்ப முடியணும் எப்படி முடியணும்ன்றது அந்த விதியை பொறுத்து தான் இருக்கே தவிர நம்மளுடைய மதியை பொறுத்து இல்லை. ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் விதியும் தேவைப்படும், மதியும் தேவைப்படும். ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டா அந்த இருக்கிறது விதி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவருளால எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழணும்னு அண்ணாமலையார் கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நல்லா இருக்கணும் எல்லாரும். நன்றி. இந்தாங்க ஐயா, நமசிவாய நமக. சாப்பிடுங்க. வாணா வாணா வாணா. அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் சாப்பாடு இருக்குது, கீரை குழம்பு இருக்குது, வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்தாங்க, நமசிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. சாப்பிடுதா பாட்டியா? வாங்கி மீன் பண்ண போதே? இல்ல இல்ல சாப்பிடு. அதுக்குதான். இந்தாங்க, வரட்டுமா? சாமி ஐயா, இன்னைக்கு அந்நியனுடைய வாழ்த்துக்கள். ஆள் போல் தலைத்து அறிவு போல் நிலைத்து மூங்கில் போல் சுற்றஞ்சோல வர அடியேன் ஆசீர்வாதிக்கிறோம். ஓம் நம சிவாய. ஓம் அண்ணாசிவாய நமக. நன்றி ஐயா. எப்படி இது உடம்பு? அப்படியே இருக்குது. ஆட்டுப்பால் கேட்டீங்கன்னு சொன்னாரு. அது வந்து காலையிலே வந்து வாங்கிட்டு போயிடணுமா, அவங்க எத்தனை தரமாட்டாங்களாம். நம்மளே போய் வாங்கிட்டு போய் குத்தணுமா. இப்போ இந்த மாதிரி டைமுக்கு எத்தனை வந்தா உங்களுக்கு செட் ஆகுமா? காலையில சாப்பிடணும். வாங்கிட்டு வந்தா காலையில சாப்பிடலாமா? இல்ல, ஆள் யாரெல்லாம் வாங்கிட்டு வந்தா சாப்பிடலாம். இல்லைன்னா இப்ப நாங்க சாப்பாடு எத்தனை டைமுக்கு இந்த மாதிரி டைமுக்கு தான் வர முடியும். அவர் வேலை என்ன வருவாருங்களா? கேட்டு நான் வாங்கி வச்சிடுறேன். அவர் வந்து வாங்கிட்டு போனாருன்னா போதும். சரி, நீங்க கேட்டு சொல்லுங்க. அப்படிலாம் ஓனர் ஐடியா பண்றாருன்னு அவர்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. பத்தலாம் ஐயா, சாப்பிடுங்க. வெளியே சொல்லாதீங்க, ஏன்னா நான் பொதுமக்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீங்க பெருகிறீங்கன்றதுனால கொடுக்குறேன். இந்தாங்க. மாமா மாமா வாங்க ஐயா. எங்க இருக்காரு? இந்தாங்க, நம சிவாய நமக. இந்தாங்க, அவரு குத்துருங்க. இந்தாங்க ஐயா, அண்ணாமலை கரோகரா. இந்தாங்க, நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. இந்தாங்க, போய் சாப்பிடு போ. அவன் ஸ்வீட்னா மட்டும்தான் வருவான். போலாம்.
சாப்பாடு கொடு. வாணா வாணா இந்தாங்க. நமச்சிவாய நமக. குழம்பு சாதம் ஒன்று கொடுமாம்மா. இந்தாங்க. அண்ணாமலை கருவேரா. நம சிவாய நமக. இந்தாங்க ஐயா. நமச்சிவாய நமக. இந்தாங்க. அண்ணாமலை கருவேரா. நமச்சிவாய நமக. ஒன்று வெரைட்டி மட்டும் கொடு. இந்தாங்க ஐயா. இந்தாங்க. இந்தாங்கம்மா. சொல்லுங்க ஐயா. ஒரு பார்த்து வரணும். உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்துட்டு உங்கள் வீடியோ இது இருக்கு. இவர் தானே? அதுதான். ஏமாம்மா இவர் நிறுதி ஆண்டு தான் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு பார்த்து சாப்பாடு கொடுத்துக்கிறேன். ஆமாம் நிறுதி ஆண்டா. நிறுதி ஆண்டா வீடியோ காலே இருக்கு. அதான் அந்த இது பார்த்து இல்லை சாப்பாடு இவர் கொடுத்துருக்கேன். எந்த இடம் தான் எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேது. வீடியோ காமிச்சு எந்த இடத்துல சொல்லுவாங்க. வீடியோ காமிங்க. இந்தாங்க. நம சிவாய நமக. வாங்க வாங்க ஐயா. வாங்க ஐயா. நமச்சிவாய நமக. இந்தானே பார்த்து எடுத்துன்னு போ. கீழே விழுந்துருப்பாரு. இதா இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டாப் இதுதான். இங்கேயா? அதான் நிறுத்தி தான். இருங்க இதுக்கு அடுத்ததா? இல்ல இல்ல இது கன்னிசாமி கோயில். இதுதான் குருவி. இது எல்லாம் அஞ்சு ரெண்டு இடம் தான். முன்னாடிங்களா? தான் வரும். இது போவோம். அதுதான் சொன்னேன். வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ.
என்ன சாதம் மலை சாதம் மலை சாதம் நல்லா ஒரு இதுக்கப்புறம் நான் ஒரு இதுக்கு அடுத்து நான் நிறுத்தி தானே நிறுத்திலிங்கம் தான். இதுக்கு அடுத்த ஸ்டாப் நிறுத்திலிங்கம். அவரை பார்க்கணுங்களா? அவர் அதான் ஓஹோ, இதுக்கு அடுத்த ஸ்டாப்னா நிறுத்திலிங்கம் தான். நிறுத்திலிங்கத்தான தான் ஒரு 10 பேர் கொடுப்பாங்க. தான் பார்த்துருக்கேன். அதான் நிறுத்திலிங்கத்தான 10 பேர் இருக்கு அங்கே தான். அப்போ நான் பார்த்தனோன்னா அவர்கிட்ட சொன்னா இருப்பார் அந்த இடத்துல. நாங்களே பார்க்குறோம். நாங்களே இடத்த ஒரு எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து எப்படி இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வருண்ணே. சரி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும்ல? 2 கிலோமீட்டர் வரும். சரிங்க. நிறுத்திலிங்கம் உங்களை பார்த்த வர போயிட்டு வரன்றீங்களே. ஏரியில் முருகன் கோயில்கிட்ட தான் இருப்பாங்க. ஆள் வந்து தெரிஞ்சாவே எஸ்கேப் பண்ணலாம். ஓஹோ, அதான் இந்த நித்யானந்தாக்கு அண்ணாண்ட அந்த நிறுத்தினத்துக்குள்ளதான் இருப்பார். நீங்க நம்பர் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க, உங்க நம்பர் சொல்லுங்க. அப்படி இருந்தாருன்னா உங்களுக்கு நான் கால் பண்றேன். எப்போ பண்ணீங்க? உங்க நம்பர் சொல்லுங்க. நம்பர் கொடுத்தாருமா? எல்லாம் நம்பர் சொல்லுங்க. உங்க லாஸ்ட்ல எந்த 9789822263 இல்ல வரலீங்களா எனக்கு நம்பரு? இல்ல எங்க ஓனர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவர் நம்பர் கொடுத்துருவாங்க. எங்க ஃபோன் வரல. அவர் 63 வரல வரல. சரி போலாம். வாங்க வாங்க. சார் வாங்க சார். நம சிவாய நமக. போதுமா சார்? பார்த்தங்களா? எங்க தனியாகிறீங்க? என்னது எப்படி தனியாக இருக்கணும்? கூட்டிட்டு தனியாக வந்து 4 வருஷம் ஆகிப்போச்சு. அப்புறம் இப்போ கூட்டி கேட்குறது என்ன தனியாக இருக்கு? எம்பி எலெக்ஷன் கூட்டணிக்கு ஆள் இல்லையா? வரீங்களா? கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சியா? இது இருக்கிற கட்சி தான் முடிஞ்ச ஒன்று வேறு கட்சி ஆரம்பிச்சு. சார் கட்சி ஆரம்பிச்சு தான் வந்துட்டு அப்புறம் ஒன்றும் நடக்குது கட்சி. கரெக்ட் தான். 30 வருஷம் ஆண்டு வந்தாச்சு. இது மட்டும் இனி கட்சி ஆரம்பி. எந்த கட்சியில இருந்தீங்க? யாரு? குடும்ப கட்சியில் இருக்கிறோம். குடும்ப கட்சியில. அந்த கட்சி வேணும். இப்ப தனியா வந்துட்டீங்க. அரசாங்க கட்சியில எதுவும் இல்ல. பார்த்து தேர் போட போறோம். அது ஒன்றும் கிடையாது. கரெக்ட் தான். நியாயமான அர்த்தம். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு போய் தப்பு. வா போலாம். ஒன்று போதுமா? ஒயிட்டு கொடு. இந்தாங்க ஐயா. இந்தாங்க. நம சிவாய நமக. இந்தாங்க ஐயா. அண்ணாமலை கரோகரா. இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. போலாம். இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. எனக்கு 2 வெள்ளை சாதம். ஒரு வெள்ளை சாதம் கொடு. ஒன்று வெள்ளை விரட்டி கொடு. ஏன்னா வெள்ளை சாதம் கம்மியாகுது. இல்லை 1 வாங்கிக்கலாம் 2 வேணுமா? சரி ஒன்று தானே வாங்குவார். கொடுங்க தாத்தாவது கொடுங்க. இந்தாங்க ஐயா. தாத்தா ஒரு செட்டு கொடு. யாரு? சரி சரி சரி. இந்தாண்ணா எத்தனை போய் கொடுத்துருண்ணா. ஒன்று போதுமா? இந்தாங்க ஐயா. வாங்க போலாம். வா தாத்தா, வா தாத்தா.
இந்தாங்க நமச்சிவாய நமக. பார்த்து வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க நமச்சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. சைடில் போய் நின்னா எப்படி கொடுப்பாங்க? 10 சாமியார் நிற்கிறாங்கல்ல, ஏன்னா என்ன புதுசாவா வாங்குற? ஏன்னா இந்தாங்க இந்தாங்க ஐயா. வாங்க ஐயா, வாங்க ஐயா. இந்தாதா நீ போ, போய் சாப்பிடு போ. ஐயா சாமியில் மட்டும் தான் சொல்லட்டுமாம்மா? நாட்டாமா உனக்கு ஏறி போயிட கொழுப்பு தெரியுமா? இந்த மலை சுத்துற வேலை யாருக்குமே கிடையாது. என்ன சொன்னீங்க? நானும் வண்டு முழுகின் தலைவர் வாங்க வரேன் இரு. ஆனா ஒண்ணு போதுமா? ஒண்ணு கொடு. இந்தாங்க ஐயா ஒயிட் ரைஸ். நம்பர் வண்டு முழுகமான தலைவர் வாழ்க. என்ன பண்ணாலும் ஒரு ஒயிட் ஒரு கலவை தான் இன்னைக்கு என்னது இது? எனக்கு ஒண்ணு போதும். ஐயோ சாப்பிட்டுருப்பாங்க பழகுதா? சாப்பிடல உடம்பு சரிமில்ல. இல்ல இல்ல வேணும் வீண் பண்ண கூடாதுல்ல, அதனாலதான். உனக்கு யாரை கேட்டு நாய் குத்த? நீ அதெல்லாம் நீ என்ன கேட்டியா? வேற என்ன? நீ அங்க இருந்த நீ எனக்கு போன் பண்ணி தான் கேட்டு எங்க ஓனர் நாய் குத்துறணும். அந்த நாயை மதிக்கிற கூட எங்களை மதிக்க மாட்டாங்க அந்த வீட்டுல. நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு குத்துட்டு போடுற. அதுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் ஆகுது. 5 லிட்டர் கூட ஆகட்டியா? அதான ஒண்ணு நான் உன் வீட்டு காசா போகுது. அது ரேட் என்ன தெரியுமா உனக்கு? அந்த நாய் ரேட் என்ன? எவ்வளவு? 51,000மா? திருப்பி சொல்லு. ஆமா. அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி ஈஸிலாம் போட்டு அது இன்னைக்கு என்ன அமங்கல் நம்ம பண்ணு ஒன்ன மாதிரியே இருக்குது. அங்க திமிர் பூச்சி போய் ஐயோ அந்த ஒரு குட்டியே போதும். என்ன கேக்குறோம்? சாப்பிடுங்க ஐயா. சரி நான் சொல்றேன். நம்ம வாயின் போது தப்பு இல்ல, அதை பராமரிங்கள பாவம் வாயில்லாத்து சொன்னாதான் சாப்பிடுது. ஆனா சாமியாருங்களுக்கு குத்துனுங்கிறேன். இந்தா வாங்க. சரி போலாம். உனக்கு உப்பு இல்லாம 4 நாளைக்கு கொடுக்குறேன், சாப்பிடுறியா? பாய் பாய்யா. என்ன சொல்றேன்னு சொல்லு. மாமா 2 ஆக போகுது. வாங்க ஐயா, வாங்க ஐயா. நமசிவாய நமக. நமசிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. அண்ணாமலை கரோகரா. கண்டிப்பாட்டு போதும். இந்தாங்க கொல்லமுனியே. உங்க சிசினா அவனை சிசினா கூட வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா இந்த மலசுத்துறை நம்மள தான் ராஜாங்கம். எல்லாத்தையும் ஒரு வழி ஆக்கிடுது. எங்க யாருமே காணா மகன். ஓ பட்டினத்தார், நீங்க கருப்பு போட்டு ஆமா அந்த இவரு எங்க தான் போனார்? அந்த பீஸா ஒரு பொண்டாட்டியோட சேர்ந்துட்டாரு. ஓஹோ மலை சுத்துறதுல 2 பேர் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. மலை சுத்துறதுல பிக்சர்ஸ்னால அவர் ஒண்ணு பரவாயில்ல, வருமானம் வருதுல தப்பு கிடையாது. ஏதோ நல்லா இருக்கட்டும் விடு. வாங்க ஐயா. நமசிவாய நம்ம. வாங்க ஐயா. என்னங்க
ஒன்று போதுமா? ஒயிட் ரைஸ் கொடு. வாட்டர் பாட்டில் கொடு. இந்தாங்க. நம்ம சிவாய நமக. இந்தா தாத்தா போய் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. செம்பா இத வந்துச்சே இல்லண்ணா, எனக்கு என்ன தெரியும்? ஏன்னா சொல்லி இருந்தா நான் வேற என்ன வாங்கிட்டு வந்துடலாம்ல. சிட்டி உள்ள போல எனக்கு இப்பதானே பாக்குறேன் நான் என்ன வந்துட்டு இருக்குதுன்னு கேக்குறேன். குழம்பு கீரை ரெண்டு ஒன்று விடுட்டா. வாட்டர் பாட்டில் விடு. ஊரக்கா இந்தாங்க ஐயா. இது எடுத்து ஒன்று அந்த ட்ரே மேலே போடு. நம்ம ஒன்று தான் சொன்னோம். இந்தாங்க ஐயா. இந்தாங்க ஐயா. நம சிவாய நம. ஒன்று போதுமா? என்னண்ணே? இந்தாங்க ஐயா. இந்தா தாத்தா. இந்தாங்க ஐயா. தண்ணி பாட்டில் இந்தா. நன்றி. இந்தா. அதை அப்படியே விடு. அதை அப்படியே விட்டு. இந்தாங்க ஐயா. ஓம் நம சிவாய வாழ்க. நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு அண்ணாமலை வேண்டிக்கிறேன். நோய் நொடி இல்லாமல் இருங்க. யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கும் ஓம் நமஸ்தே சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஓம் நமஸ்தே சாமி. நல்லா இருக்கும், சந்தோஷம். நம்ம துபாயிலேருந்து ஒருத்தர் வருவா சாமி. அன்றைக்கி கூட 500 கொடுத்து போனோம். மட்டும் கொடுமாமா நீ. இந்தாங்க ஐயா. சாமி இந்தாங்க ஐயா. நம சிவா. சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடு போய் சாப்பிடுங்க. ஏங்க அது இன்னொருத்தர் ரெக்கம் பண்ணாரு. வராரு.